नमामीशमिशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपं निजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकाशमाकाशवासं भजेऽहं निराकारमोङ्कारमूलन्तुरीयम्. கடைசி கேள்வி. நிர்வாக குழுவில் இருக்கும் சிலர் அடுத்து வரும் பருவத்திற்கான தேர்தல் அதாவது இப்போ ஒரு மற்ற ஆர்கனைசேஷனில் இருக்க மாதிரி லேடர் சிஸ்டம், இப்போ 2 வருஷம் 3 வருஷம் இருக்காங்க, என்னென்னு புரியறதுக்குள்ளே அந்த டேர்ம் முடிஞ்சிருந்தனால் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் ஆகலாம், ட்ரெஷரர் செக்ரட்டரி ஆகலாம், செக்ரட்டரி வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம், அப்புறம் பிரசிடென்ட் ஆகலாம். அப்படியே தொடர்ந்து அதில் யாரோ ஆஃபீஸ் பேர் திருப்பி வந்தால் கண்டினியூட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை செய்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. அப்படி எதுவும் சிஸ்டம் கொண்டு வருவீங்களா, இல்லை ஒரு வாட்டி ஒருத்தர் அப்படி தான் நிற்க போகிறாங்களா? எலெக்ஷன் கரெக்டு, ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணால் திருப்பி அடுத்து ஓட்டு போடுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாட்டி வெளியே போட மாட்டாங்க. அதில் இருக்காலே திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணால் தான் கிடைக்க போகுது ஓட்டு. எலெக்ஷன் தான். அண்ணன் சொல்லியிருப்பது அருமையான ஒரு, அதாவது அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த 6-7 பேரில் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் அடுத்த கண்டினியூஷனுக்கு கரெக்டாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் என்று வந்த பிறகு அதை நாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் சரியாக அந்த இடத்திலே செய்திருந்தால் கண்டிப்பாக நம்முடைய 486 ஓட்டுகளும் நமக்கு விழுகும். அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் 2010-2011 நான் சரியாக இருந்தேன், 2023-25 மதுரையிலே நான் சரியாக இருந்தேன் என்று நினைத்தால் நீங்கள் ஓட்டு போடலாம். அதைத்தான் நானும் இப்பொழுது வலியுறுத்தியிருந்தேன். அவரவர்கள் செய்தது இந்த தேர்தலிலே தெரிந்துவிடும். நான் சரியாக செய்திருந்தேன் என்றால் அந்த ஓட்டு எனக்கு கிடைக்கும். அதனால் அந்த தேர்தல் என்பதால் நீங்கள் சொல்வதை இதிலே நான் கவனமாக கேட்டேன். ஆனால் அது செய்முறைக்கு சரியாக வருமா என்று எனக்கு தெரியவில்லை. அதுல எல்லாரும் கண்டினியூஸா மெம்பர் ஆக முடியாது. சில குடும்பங்கள்ல பர்மனண்டா ஆக முடியும். சில குடும்பங்கள்ல பங்காளிகள் மாறி தான் வரும். இந்த 3 வருஷம் இவங்க உறுப்பினர், அடுத்த 3 வருஷம் வேற ஆகும். அதனால அதற்கான வாய்ப்பு சத்திரத்தில் கிடையாது. தலைவர் பொதுக்குழு மெம்பர்களை தவிர்த்து மற்ற எல்லா பதவி பொறுப்புகளுக்கும் எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு நிச்சயமாக நான் உடன்படுகிறேன். வாய்ப்பு அளிக்கப்படும் பட்சத்து நிச்சயமாக அந்த சீர்திருத்தம் கொண்டு வர முயற்சிப்பேன். தலைவருக்கும் பொதுக்குழுவும் மட்டும் அந்த ஒரு டேர்ம் தான். மற்ற எல்லா பதவிகளும் இன்னும் ஒரு காலத்திற்கு ஏதோ ஒரு மாற்று பதவியில் இருக்கக்கூடிய வகையில் ஒரு சீரமைப்பை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்.